ஹாய், இது உங்கள் பிஎஸ்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 12 யூனிட் 1 அப்ளிகேஷன் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் எக்ஸாம்பிள் 1.15. ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ். ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கான ரேங்க் கண்டுபிடிக்கணும். நான் ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கிறேன். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கிறேன். என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? இந்த ரேங்க் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறேன். நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும் அப்படின்னா வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னா ரேங்க் அப்படிங்கிறது த ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் நான் ஜீரோ மைனர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ. ஓகேவா? தட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அதான் என்னது அந்த மேட்ரிக்ஸோட ஏயா இருக்கும். லிமிட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா the row of a வந்து less than or equal to m of அதோட ஆர்டர் எடுத்துட்டு அதில் மினிமம் என்ன இருக்கும் அதான் என்னது less than or equal to அவனை விட அந்த ரேங்க் கம்மியாக இருக்கும் லிமிட் நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுறோம். பொதுவாக ரேங்க் அப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ ரோ ஆஃப் ஏ டினோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மைனர் ஆஃப் த மேட்ரிக்ஸஸ் இதில் மைனர் கண்டுபிடிக்க போகிறீங்க. மைனர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் த ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ். ஓகேவா? சப் மேட்ரிக்ஸ் எடுத்து அது ஸ்கொயராக இருக்கணும். அது டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சிங்க. தட் இஸ் கால்ட் த மைனர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ. ஓகே, இதில் ரெண்டு கண்டிஷன்ஸ் அவைலபிள் ஆகும். ஒன்று, இந்த மேட்ரிக்ஸ் நீங்கள் டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா எந்த லிமிட்டில் நீங்கள் எடுத்தீங்களோ அதாவது என் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலோ அந்த எண்ணே டேரெக்டாக ரேங்காக வந்துடும். அப்படி இல்லாத பட்சத்தில் டிட்டர்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ அப்படிங்கிறது என்னை விட கண்டிப்பாக சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்படி சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய மைனருக்கு என்ன பண்ணணும்? டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கணும். அப்படி டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்க சொல்ல அது கண்டிப்பாக என்ன வரணும்? நாட் ஈக்குவல் டு 0 வரணும். அப்படி வராத பட்சத்தில் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? ரிப்பீட்டிங் த ப்ராசஸ் until the minor of a is non-zero, that is determinant of a is not equal to 0. முதல் மேட்ரிக்ஸ் என்ன பண்ணிக்கிறேன்? ஏன்னு எடுத்துக்கிட்டேன். இதோட மேட்ரிக்ஸ் என்ன? 3/3 மேட்ரிக்ஸ் நானாக எடுத்துக்கிறேன். ஓகே, லிமிட் ஆஃப் த ரேங்க் அப்படிங்கிறது புக்கில் எங்கேயுமே கிடையாது. மை அசம்ஷன்ஸ் என்ன அசம்ஷன்னா ரோ ஆஃப் ஏ இஸ் லெஸ் than or equal to மினிமம் ஆஃப் 3,3. அதாவது m,n n,n எடுத்து இந்த 3/3 இருக்கனால 3/3 இருக்கனால m,3/3,3ன்னு எடுத்துக்கிறேன். அப்படி எடுக்க வச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னா ரோ ஆஃப் ஏ இஸ் லெஸ் than or equal to 3. அதாவது ரேங்க் ஆஃப் ஏ அப்படிங்கிறது ஜீரோட சின்னதாகவும் இருக்கலாம் ஈக்குவலாக இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ நான் மைனர் பார்க்க போகிறேன். மைனர் அப்படிங்கிறது த நான் ஜீரோ தேர்ட் ஆர்டர் மைனர் ஆஃப் ஏ. ஓகேவா? இதில் 3 இருக்கிறனால 3 வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஈக்குவல் டு 3னால 3 வரக்கான வாய்ப்பு இருக்கிறனால மைனரில் தேர்ட் ஆர்டர் மைனர் எடுக்க. அப்படி பார்த்தா கொடுத்துருக்க சம் என்ன தான்? கொடுத்துருக்க சம்மை தேர்ட் ஆர்டர் தான். அதனால் என்ன பண்ணுறேன்? டேரெக்டாக அதுக்கு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கும். டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 0 கிடைக்கும். அப்போ நான் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா டிட்டர்மெண்ட் கண்டிப்பாக 0 வரக்கூடாது. இங்கே 0 வந்துருச்சு. அப்படி வந்ததுனால கண்டிப்பாக இந்த மேட்ரிக்ஸ் ஏவுடைய ரேங்க்கு 3யாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் எதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? 3யோட சின்னதாக ஏதோ ஒரு நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். உடனே அதுக்கு என்ன பண்ணுறேன்? அதுக்கு அடுத்து உள்ள ஆர்டருக்கு போகிறேன். நான் ஜீரோ செகண்ட் ஆர்டர் மைனர் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செகண்ட் ஆர்டர் மைனஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாட்டும் ஒரு செகண்ட் ஆர்டர் மைனர் எடுத்துகிட்டு இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொன்னாவே போதும். அதே இது நீங்கள் 0 சொல்லணும் அப்படின்னா எல்லா செகண்ட் ஆர்டரையும் எடுத்து அதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்? 0ன்னு சொல்லணும். ஓகேவா? நம்ம என்ன எடுக்கலாம் நம்மளே கொஞ்சம் முடிவு பண்ணிக்கலாம். இங்கே உள்ள இந்த 2 ஆர்டர் மைனர் எல்லாமேனா இந்த இது 1 2 3 எல்லாமே என்ன கொடுக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 0 தான் வரும். 6 - 6 3 - 0. ஓகே, 3 - 3 அப்படின்னா 0. ஓகேவா? அப்போ இந்த இதெல்லாம் நினச்சக்கூடாது, எடுக்கக்கூடாது. இதை தாண்டி இதில் நீங்கள் எது எடுத்தாலும் என்ன தான்? 2 ஆர்டர் தான். 2 ஆர்டர் மேட்ரிக்ஸ் தான். அதாவது 3 2 1 1 இது ஒரு 3 ஆர்டர் தான். 2 5 1 2 அப்புறம் 1 1 3 3 1 2 3 6 இது எல்லாமே என்ன தான்? இஸ் அ 2 ஆர்டர் ஆஃப் மைனர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா இந்த 3 எடுத்து 0 ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எதையாட்டு 3 எடுத்து எதாட்டு 1 not 0ன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸுக்கு அந்த நீங்கள் எடுத்த அந்த மேட்ரிக்ஸுக்கு அந்த ரேங்க்குங்கிறது அந்த ஆர்டரில் ஓகே ஆயிரும். ஓகேவா? அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்? 3 2 1 1 அந்த முதல் இதே எடுத்திருக்கேன். எடுத்து அதுக்கு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிங்க. டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சா 3 1 is 3 -2 போட்டோம்னா 3 - 2 வந்துடும். 1 வந்துடும். 1 is not equal to 0. அதெல்லாம் என்ன சொல்லிடலாம்? இந்த மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிடலாம். ஓகே, ரெண்டாவது சம் ஏ கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸு ஆர்டர் வந்து 3/4. உங்களுடைய அதிகபட்சமான லிமிட் எது வரைக்கும் போகணும் கண்டுபிடிக்கிறதுக்கு ரோ ஆஃப் ஏ லெஸ் than or equal to மினிமம் ஆஃப் 3,4. இதில் சின்னதாக எடுக்கும். மேட்ரிக்ஸினுடைய ரேங்க் அப்படிங்கிறது 3யாக இருக்கலாம், இல்லை 3யோட சின்னதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3யாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஆர்டர் 3 எடுத்து என்ன பண்ணணும்? ஒர்க் அவுட் பண்ணணும். அதனால் நான் ஜீரோ 3 ஆர்டர் மைனர் ஆஃப் ஏ எடுக்கிறேன். இந்த மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது? 4 காலம் இருக்குது. நான் இப்போ 3 ஆர்டர் எடுக்கிறனால கண்டிப்பாக என்ன பண்ணணும்? எதாட்டும் ஒன்று விடணும். அப்போ நான் முதல்ல இதை விட்டுட்டு என்ன பண்ணுறேன்? மிச்சம் உள்ள அந்த 3x3 மேட்ரிக்ஸ் 3/3 மேட்ரிக்ஸ் எடுத்து என்ன பண்ணுறோம்? ஒர்க் அவுட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதை விட்டுட்டு மீதி உள்ள 3 காலத்தை எடுத்து அதில் என்ன கிடைக்கும்? நமக்கு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் எடுக்கும். அதை உட்காந்து ஒர்க் பண்ணுறேன். அப்புறம் இதை விட்டுட்டு என்ன பண்ணுறேன்? இன்னொரு 3/3 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதை எடுத்து ஒர்க் பண்ணுறேன். கடைசியில் இதை விட்டுட்டு என்ன பண்ணுறேன்? இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும். 1ல் 0 வந்துட்டுனாலும் எல்லாத்துலேயும் 0 தான் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக செக் பண்ணணும். அப்போ தான் சம்மு கரெக்ட், இல்லைன்னா சொல்லாவே சம்மு தப்பாயிருக்கும். இந்த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது லெஸ் than or equal to 3யாக இருக்கனால என்ன பண்ணிக்கிறேன்? நான் ஜீரோ மைனர் ஆஃப் ஆர்டர் 3க்கு எடுக்கிறேன். 3க்கு எடுத்தா நான் சொன்ன மாதிரி என்ன இருக்குது? அதில் 4 3 கிடைக்கும். 4 3/3 கிடைக்கும். என்ன பண்ணுறேன்? ஒவ்வொன்றுக்கும் டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கேன். அப்படி கண்டுபிடிச்சொல்ல ஃபஸ்ட்டு
மேட்ரிக்ஸுக்கு 0 வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நான் செகண்டு 3/3 மேட்ரிக்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறேன். அதுலேயும் என்ன வந்துட்டு 0 வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், தேர்டு 3/3 மேட்ரிக்ஸை எடுத்து ஒர்க் பண்ணுறேன். அங்கேயும் 0 வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஃபோர்த்து அந்த ஏவுடைய 3/3 மேட்ரிக்ஸை ஒர்க் பண்ணுறேன். அங்கேயும் எனக்கு என்ன வந்துருச்சு, 3 வந்துருச்சு. இதில் சாத்தியமான இல்லை வரக்கூடிய அந்த 4 3/3 மேட்ரிக்ஸுமே என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா 0 கிடச்சிருச்சு. அதனால் என்ன வராது வாய்ப்பு இல்லை. ஆல் தேர்ட் ஆர்டர் மைனாரிட்டி ஆஃப் ஏ ஆர் 0. ஓகேவா, எல்லாமே என்னதான் 0 ஆகிட்டு. அதனால் என்ன வரது வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக இந்த ரோ ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் ஏ அப்படிங்கிறது 3 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக இது எதாக தான் இருக்கும், 3 விட லெஸ்ஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், நான் 0 செகண்ட் ஆர்டர் ஆஃப் மைனர் ஏ எடுக்கப்புறேன். ஏதாட்டும் ஒன்று எடுத்து அதை நீங்கள் நாட்டிக்குள்ளே 0 சொன்னாலே அந்த மேட்ரிக்ஸான ரேங்க்கு அந்த ஆர்டர் தான் இருக்கும். அப்படி பார்க்க சொல்ல ஏங்கில் உள்ள ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்து இதுக்கு என்ன பண்ணுறேன், டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சதில் -1 × 2 அப்படின்னா -2, 7 4 28, -28, ஆன்சர் என்ன வந்துடும், -30. -30 is not equal to 0. therefore என்ன சொல்லிடலாம், the row of A is equal to 2 சொல்லிடலாம். hence the rank of the matrix A is 2. ஓகேவா, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்தது இன்னொரு சம்மோட திரும்ப உங்களை சந்திக்கிறேன். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.